அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அதாவது அரின்ற திருமால் வேற, சிவன்ற இந்த சக்தி வேறன்னு சொல்கிறவங்களுக்காக இதை சொன்னாங்க. அரியும் சிவனும் ஒன்றுப்பா, அவங்கெல்லாம் வேற வேற கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் சிவம் மட்டும்தான் ஏகன் அநேகன், மற்றெல்லாம் வேறு தான். ஆனால் இவங்களுக்கு வேறுபாடு இருக்க. இப்போ நமக்கெல்லாம் என்னென்னா உருவ வழிபாடே கிடையாது. அதனால தான் சிவபெருமானுக்கு லிங்க வடிவம். அப்போது உருவ வழிபாடே கிடையாது. அது லிங்கம் வந்து ஒரு உருவமா, கண் காது மூக்கெல்லாம் கிடையாது இல்லையா, அதனால் உருவம் கிடையாது. அது அருவுருவ வழிபாடு தான். அப்போ என்ன போச்சுன்னா சிவம் வேற சக்தி வேற அப்படின்னு இருந்தது. சிவமும் சக்தியும் ஒன்றுன்றதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் வேடத்தை கொடுத்து நமக்கு புரிய வச்சாங்க. அதே மாதிரி அரின்றது வேற, விஷ்ணு அது வேற, இது வேற, சிவம் வேற அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அடிமுடியை தேடி சிவபெருமான அடிமுடியை தேடி விஷ்ணு மேலே இவர் பன்றி வடிவத்துக்கு கீழே போகிறாரு. பிரம்மா வந்து அன்னப்பறவையாக மேலே போகிறாரு. அப்போது அவங்க ரெண்டு பேரும் வேறு தான். பிரம்மா வேற, விஷ்ணு வேற. சிவம்ன்றது ஒரு பொருள், அதுதான் இறைவன். இவங்கெல்லாம் கடவுள். கடவுள் வேற, இறைவன் வேற. இறைவன்றது ஒரு பொருள், இவங்கெல்லாம் கடவுள். கடவுள்னா இதுக்கு திருமூலர் அழகாக ஒரு பாடலில் சொல்லுவார். 6 கோடி பிரம்மர்கள் அங்கனே, 6 கோடி பிரம்மர்கள் அங்கனே, 100 கோடி நாரணர் நொந்தினர். 6 கோடி பிரம்மர்கள் அங்கனே, 100 கோடி நாரணர் நொந்தினர். ஏரில் கங்கை மணல் எண்ணில் இந்திரர். ஏறுனா ஆறுன்னு அர்த்தம். ஏரில் கங்கை மணல் எண்ணில் இந்திரர். ஒரு ஆற்றுல இருக்கிற மணலை எண்ணா எவ்வளோ இருக்குமா அவ்வளோ இந்திரர்கள் இருக்கிறாங்க. 100 கோடி பிரம்மாக்கள் இருக்காங்க, 6 கோடி நாராயணர்கள் இருக்கிறாங்க. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்போ சிவபெருமான்ற ஒரு பொருள் தான் உண்மை பொருள், அது ஒரே பொருள் தான். மற்றபடி இவங்கெல்லாம் நிறைய. அப்போது அரியும் சிவனும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? 100 கோடி நாரணர் நொந்தினர் அப்படின்னா 100 கோடி பேர் இருக்கிறாங்க. அவரும் இவரும் ஒன்றுன்ற எப்படி மொட்டை தலைக்கம் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியாது. இவங்கெல்லாம் வந்து கடவுள். இறைவன்றது ஒரு பொருள், சிவம். அது சிவமாக எடுத்துக்க. அப்போ கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுவாங்க? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே. அதே தான் நம்மளும் சொல்கிறோம். ஐயா ஒருத்தர் தான் கடவுள், அது சிவம். அவர் பரலோகத்தில் இருக்கார், பரமபிதாவே இருக்கார். அப்படியே வச்சுப்போம். அவங்க சொன்னதே நம்மளும் எடுத்துப்போம். பரலோகத்தில் இருக்க பரமபிதான்ற சிவபெருமான் மட்டும்தான் ஒரு பொருள், மற்றெல்லாம் ஏகன் அநேகன். மற்றெல்லாம் அநேகன், அவர் மட்டும்தான் ஏகன். பயிற்சி பண்ணுறோம், பக்தி எங்கே பண்ணுறோம்? போகக்கூடாது. நீ போயிட்டு இருக்கிறியா? நாங்களாம் போகிறதில்லப்பா. சரி சொல்லு. ஐயா கோயில் உனக்காக வைக்கலையா? பாடம் வாங்குறவங்க யார் கோயிலில் போய் கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க? பாடம் வாங்குறவங்க யார்? ஐயாவே உருவம் வச்சதே தப்புன்னுவார். அவரே சொல்லுவார். ஏன்னா என்னை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நானே ஆசையில் வைக்கிறேன் பாடுவார். அவரே சொல்லி தான் செய்தார் எல்லாத்தையுமே. எனக்கு ஆசைப்பா, பேராசை, என்னை மறந்துட போகிறாங்க ஜனங்கன்னு நான் வந்து வைக்கிறேனே தவிர இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வள்ளலாரோட சீடர் ஒருத்தர் செய்து கொண்டு வராரு. ஐயா உங்கள் உருவத்தை நான் செய்து கொண்டான்னு இவர் பாராட்டுவாருன்னு அவர் தூக்கின்னு ஓடிறாரு. ஐயா உங்கள் உருவத்தை செய்துட்டேன்னு. திறந்துப்பா, அடப்பாது பொன்னான உடலை மண்ணாக்கிட்டியாடான்னு தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ஏன்னா அவர் உடல் பொண்ணு உடல். ஒரு வத்தி குச்சி கூட கீழே நிழல் உழுது கொளுத்துனா அவரோட உடல் நிழல் ஆகாது, நிழலில் விழாது. அப்படிப்பட்ட உடல். அதை வந்து நீ வந்து சிலையாக செய்து எடுத்துன்னு வந்துட்டியான்னு தூக்கி போட்டு உடைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா உருவமற்ற நிலை. உருவத்தில் ஒன்றும் கிடையாது. அருவத்திலேயே அருவுருவமாகவே வந்து சிவலிங்கம் இருக்குது. அருவம்ன்றது தான் இறைவனோட உண்மையான நிலை.
கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிளான அருவம் மட்டுமே கடவுளோட இறைவனோட நிலை. அதனால் நீ கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே உருவம் இருக்கும், உருவம் இருக்கும், பார்த்து கும்பிட்டுக்க. அது யாருக்குன்னா வெளியாளுங்களுக்கு வச்சது. யார்? இந்த பாதைக்கு வராமல், ஆன்மீக பாதைக்குள்ளே நுழையாமல் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்காக வச்சது அந்த. ஏன்னா அடிப்படையாக வந்து அந்த பாதை வேணும். அந்த பாதைக்கு வரணும்னா பக்தி அவசியம். அப்போ பக்தி வேணும்னா ஒரு கோயில் அவசியம். இப்போ கோயிலுக்கு போனால் தான் பக்தி வரும். பக்தி வந்தால் தான் நான் இவ்வளோ காலம் பக்தி பண்ணனே, எதுவுமே நடக்கலையா, அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிரியைக்கு வருவான். கிரியைக்கு வந்து அது வேதங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு கிரியை பண்ணி அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு யோகத்துக்கு வருவான். யோகத்துக்கு வந்து கிடச்சதுக்கப்புறம், யோகத்தில் பிடிச்சதுக்கப்புறம் தான் ஞானத்துக்கு போக முடியும். அதனால் 4 படிநிலைகளை வச்சுருக்காங்க. நீ இன்னும் முதல் படியிலே பிடிச்சி பக்தியிலே இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்மீக பாதை அங்கேருந்து கடந்து நாம் வந்து யோக பாதைக்கு வந்துட்டோம். சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், ஞான பாதம், 4 பாதங்கள் இருக்குது. இந்த 4 பாதங்கள் இருக்குன்னு நமக்கு உணர்த்துறதுக்காகவே இறைவன் 4வர்களை கொண்டு வந்தார். 4வர்கள் யார் யார்? ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், இவர் சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அப்புறம் திருநாவுக்கரசரை ஒன்று தான். மாணிக்கவாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், 4வர். இந்த 4வரும் 4 பாதங்களாக வந்தாங்க. சரியா பாதம், சரியைன்னா பக்தி மார்க்கம். இப்போ இவர் அப்பர், அதான் திருநாவுக்கரசர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பர். ஒரு தோலில் ஒரு இது வச்சுருப்பார், தண்டம். அது எது மாதிரி எல்லா கோயிலும் போய் பிள்ளைலாம் செதுக்கிட்டு பக்தி பண்ணிக்கிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் பக்தியிலையும் இறைவனை பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக அவரை கொண்டு வந்தது. அதே மாதிரி யோகபாதம், யோகம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம சுந்தரருக்கு கிடைச்சது யோகம். ஞானம் வந்து நம்ம திருஞான சம்பந்தருக்கு, அவருக்கு தான் வந்து ஞானம். ஏன்னா 8 வயசில் அவருக்கு ஞானப்பால் கொடுத்தாங்க. அதனால் ஞானம் அவருக்கு. அப்போது என்ன நம்ம புக்கு எழுதினார், பேர் என்ன, இவர் மாணிக்க வாசகருக்கு யோகப்பாதை. ஏன் அவருக்கு யோகம்னா, இறைவனே அந்த குளிர்ந்த மரத்தடி நேரில் உட்காந்து இந்த பக்கம் வந்து வருவான். திருஞான சம்பந்தர் வருவார், அவருக்கு யோகத்தை கொடுக்கணுன்னு மரத்தடியில் வந்து முன்னாடியே காத்துக்கிட்டு இருந்து அவர் வந்ததுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு கொடுத்தாது. அதனால அவருக்கு யோகம் அது. அதனால் யோக பாதம் அவருக்கு, இவர் ஞானபாதம். இப்படி 4 பாதங்களை வகுத்து வச்சாங்க. அதனால் நாம் இன்னும் போய் அங்கேயே பிடிச்சிட்டு இருக்காம யோக பாதைக்கு வந்துடலாம். எல்லா 4 பாதையிலையும் போகலான்றதுக்காக தான் இவங்களை கொண்டு வந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக உண்டாச்சே. அப்பா அந்த பக்தி மார்க்கத்தில் போனவர் தான்ப்பா அப்பர், திருநாவுக்கரசர்னு சொல்லக்கூடிய அப்பர். பக்தி மட்டுமே அவருக்கு. ஆனால் அவருக்கும் வந்து காளஹஸ்தியில் இறைவன் காட்சி கொடுத்து, காளஹஸ்தியில் மலை மேலே ஏற முடியாத அவருக்கு கீழேயே காட்சி கொடுத்தார். முன்னால் ஏறி வர முடியாது, 81 வயசு அப்பருக்கு. ஆனால் மலை மேலே ஏறி போய் இறைவனை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறாரு, முடியல, கண்ணெல்லாம் சரி போயிடுச்சு, பூட்டகேசுன்ற நிலைமைக்கு வந்துட்டார். அப்போது பக்தியின் இதுக்கு அந்த அவ்வளோ பக்தியை மெச்சி இறைவன் நேராக வந்து கீழே வந்து காட்சி கொடுக்குறாரு. அப்போது பக்தி பாதையும் சரி, அதில் தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த பாதையில் அவ்வளோ டீப்பாக அந்த திருநாவுக்கரசர் மாதிரி அவ்வளோ டீப்பாக போகிறதுக்கு முடியாது. அது அவர் போயிட்டார். உன்னால் முடிஞ்சால் நீ போகலாம், இந்த பாதையெல்லாம் விட்டுட்டு அதிலே போகிற மாதிரிலாம் போய்க்க, உன் விருப்பம்தான். ஆனால் 4 பாதையிலே இறைவனை பிடிக்கலான்றதுக்காக தான் 4 பெருமக்கள். பக்தி பாதையில் வந்து கடவுள் அடையலாம், யோகா பாதையில் வந்து நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் இருக்குது, கடவுள் அடையத்துக்கும் கொஞ்சம் எல்லாம் அந்த பாதையிலையும் கூட நீ இறைவனை பார்த்துட்டா உடல் ஆரோக்கியமாகிடும், உடலே இல்லாமல் போயிடும். இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் உடலே பொண்ணு உடல் ஆகிப்போச்சு, வள்ளலாக இருக்குது.
இப்போ இறைவனை பார்த்தா உடலை பற்றியே யோசிக்காத, உடலே வந்து இங்கே விழப்போகிறது, அதை பற்றியே யோசிக்காதன்ட்டாங்க. ஆனால் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பனுக்குள்ளே உருப்பொருள் கண்டேனர் திருமூலர். அந்த உருப்பொருள் இருக்கிறதுனால உடம்பை வச்சு ஓம்பிக்கோ. ஏன்னா உடம்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் உருப்பொருள் உள்ள நல்லா இருக்கும். அதனால் உடம்பை நல்லா பார்த்துக்குப்பா அப்படின்னா, உருப்பொருள் கண்டதால் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன்னார். அது மாதிரி உடம்பை நீ சுத்தமாக வச்சுக்கணுன்னா உள்ள உருப்பொருள் இருக்குது, பார்த்துக்க. தேவையில்லைன்னு நினச்சின்னா உன்னோட பாதைகள் வேறு மாதிரி போயிடும். நீ ஞான பாதையில் போகிறவனுக்கு இந்த உடல் அவசியம் இல்லை. ஏன்னா ஞான பாதையில் இருக்கிறவனுக்கு உடலுக்கும் உயிருக்கும், உடல் தனியாக உயிர் தனியாக போயிட்டுருக்கும். அவங்களுக்கு உடல் உபாதைகள் அவங்கள பாதிக்காது. ஏன்னா உடலில் இருந்த உயிர் கழண்டுடும். அதனால தான் ஐயா செத்து பழகுன்னு சொல்லுவார். ஒரு வாட்டியாக நம்ம சீடர்கள் எல்லாருக்குமே செத்து பழகுப்பான்னுவார். ஏன்னா வெளியே போயிட்டு வர்றதுன்னா என்னன்னா, உடம்பும் உயிரும் தனித்தனியாக இருக்கும் நமக்கு இந்த பாதையில் போகிறவங்களுக்கு. மற்றபடி இந்த பாதையில் போகாமல் இருக்கக்கூடிய சாதாரண பக்தி பண்ணுறவங்களுக்கு உடம்பும் உயிரும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கும். அதனால தான் யமதூதன் வரும்போது பாசக்கயிறோடு வந்தால் இவங்க அழுவுறது. ஏன் காரணம் என்னன்னா, அவ்வளோ வேதனையை கொடுக்கும். உடல்லேருந்து இந்த உயிரை பிரிக்கிறதுன்றது வேதனையான விஷயம். அவ்வளோ வலிக்கும், அவ்வளோ தொந்தரவு கொடுக்கும். ஆனால் நாம் உயிரோடு இருக்கும்போதே அதை பிரித்து பழகிட்டோம். இது ஞானிகளோட பெருங்கருணையால் அதுக்கான பாதையை நம்ம குரு காட்டி கொடுத்ததால் அதில் பயணம் பண்ணி இந்த உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரத்தை நம்ம நல்ல டிஸ்டன்ஸை கொண்டு வந்து இதுவும் அதுவும் கலந்துராமல் வச்சுக்கிட்டோம். அப்போது அந்த வேதனை நமக்கு இருக்காது. அதனால தான் அந்த கூகா என என் கிளை கூடி அழன அது அழாது நமக்கெல்லாம். இந்த பாதையில் வந்தவங்களுக்கு கிளைகள்லாம் கூடி அழாது, சொந்த பந்தங்கள் அழாது. காரணம் என்னன்னா, பக்குவப்பட்ட இந்த ஆன்மா உடல் வேற உயிர் வேறன்னு இருக்குது. இது போகும்போது வேதனைப்பட போகிறதில்ல. இந்த வேதனைப்படுறத பார்த்தா அவங்க வேதனைப்படுவாங்க. இது எதுவும் வேதனைப்படுறதில்ல, நல்ல விஷயம், நான் நாளைக்கு போய் சேர்ந்துருவேன், எல்லாம் நல்லா கறி மீன் ஆக்கி சாப்பிடுங்க, நான் இன்றைக்கே பார்த்துட்றேன், ஏன்னா நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நல்லா சாப்பிடுங்கன்னு வீட்டில் சொல்லும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அவங்க முடிவுக்கு வந்துட்டு அந்த ஆசையெல்லாம் அங்கேயே இவர் அந்த பாதையில் போயிட்டாரு, இவருக்காக இனி அழக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. அந்த கிளை கூடி அழாது. அந்த அழாமல் இருந்தாலே பாதி தவிர்த்துடலாம் நம்ம பாவத்தை. அழக்கூடாது. இந்த கண்ணீரே பாதி நம்மளை தடுத்துரும். போகிற வழிக்கு அது இடையூறு. சரியா? அப்போது இந்த யோக பாதைன்றது மிக